இந்த பிரபஞ்சத்தின் மேற்பரப்பில் ஒரு உயிர் கூட வாழ முடியாது. கொஞ்சம் பேர் தான் தப்பிப்பாங்க. அவங்களும் பூமிக்கு அடியில் தான் வாழ முடியும். சூரியன் நம்ம பார்க்க முடியாது. எக்ஸ்ரே, யூவி ரேஸ், காமா ரேஸ், ஓசோன் மண்டலம் எல்லாமே அவுட். வெளியே வந்தீங்கன்னா வித்தின் 5 minutes உங்கள் கோவில் பொதிச்சு சென்று போயிடும். ஸோ 2085 அவர் அந்த பவர் பாயிண்ட் டைம் கொடுத்துருக்காரு. இப்பொழுது ரஷ்யன் சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க, ஏறக்கூடிய 2060 இது நடக்க வாய்ப்பு இருக்கு என்று சொல்கிறார்கள். இப்பொழுது ஸ்டீவன் ஹாக்கிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்கு பார்க்கின்சன் டிசீஸ் அவர் பேசுவார். ஸ்டீவன் ஹாக்கிங் அவர் சொல்லிட்டாரு 2045 or 2050 the story is over, finished. ஸோ இப்படி ஊடகங்கள் வழியாக ஒரு பெரிய ஆபத்தை நாம் அறிந்து வருகிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் என்றால் பாம்பு அல்ல, கொசு அல்ல, டைனோசர்கள் அல்ல, ஒரே ஒரு உயிர் மனிதன். மனித கலாச்சாரம். நீங்கள் என்னை பார்க்குறீங்க, இந்த வயசு அவளுக்கு யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாம் ஆரம்பிச்சது 1910-14 நம்ம தாத்தா அவங்க முப்பாட்டு நாங்கள் முப்பாட்டு அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க இப்பேற்பட்ட குளறுபடிகளை. மொத்தம் 5 ஜெனரேஷன் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1914 1945 வரைக்கும் ட்ரெடிஷ்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இப்பேற்பட்ட ஒரு குளறுபடியை செய்தவர். உங்கள் தாத்தாவும் உங்கள் முப்பாட்டும் உங்கள் முப்பாட்டின் நல்லவங்க கிடையாது. உங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லவங்க கிடையாது. இந்த ஜெனரேஷன் நல்லவை எவருமே கிடையாது. எல்லாமே ஒரு கெட்ட வழியை நாங்கள் காட்டியிருக்கிறோம். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பிள்ளைகள், பேராசை, வன்முறை. நம்ம சமுதாயத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? வீடுகள் கட்டுறோம், காம்பவுண்ட் கட்டுறோம், பக்கத்து நம்பர்லேயே பெரிய கூட்ட வேலை போகிறோம். நம்ம பிரச்சனைகள்லாம் கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷன், இதை ஒரு கலாச்சாரத்தை நாம் சொல்லுவோம். ஸோ முதல் ட்ரெடிஷனல்ஸ் அவங்க தான் 1914-15 அப்புறம் வந்தாங்க பேபி பூமர்ஸ். 1946 1965 வரைக்கும் நான் 1954 என் பேர் வந்து பேபி பூமர். பேபி பூமர்னா பிள்ளைகளை கட்ட ஆரம்பிச்சேன். கட்டப்பட்ட பிள்ளைகள் 10, 12, 8, 6 அவங்க தான் பேபி பூமர்ஸ். ஸோ 1954 தான் நிறைய பிள்ளைகளை கட்ட ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல்ஸ் பெரிய வீடு கட்டினாங்க, நிறைய நிலம் வாங்கினாங்க. ஸோ அது ரொப்பினவன் ரொம்ப நாங்கள் பிள்ளைங்களை பெற்றெடுத்தாங்க. 40 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கணும். இப்பொழுது 125 130 கோடி 3 மடங்கு காசு பெற்றெடுக்கணும். அப்புறம் வந்தாங்க ஜெனரேஷன் எக்ஸ், ஜெனரேஷன் ஒய், ஜெனரேஷன் Z. இதெல்லாம் 5 ஜெனரேஷன் மார்க்கஸ். ட்ரெடிஷ்னலிஸ்ட், பேபி பூமர்ஸ், ஜெனரேஷன் எக்ஸ், ஜெனரேஷன் ஒய், ஜெனரேஷன் Z. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லையே. Z-க்கு மேலே என்ன இருக்கு? இது நம்முடைய ரத்தத்தில் இருக்கு. அது சொல்லுது இதுதான் லாஸ்ட் அவுட்டு. இதுக்கப்புறம் ஏக்கு போங்க. ஏக்கு போனோம்னா ஏறக்குறைய 7 பில்லியன் நம்ம இருக்கிறோம். 700 கோடி மக்கள் இருப்பாங்க பூமியில். இதில் 600 கோடி அவுட். 600 கோடி செத்தாதான் அது 100 கோடி ஆகும். இதை நான் சொல்லலை, சயின்ஸ் சொல்லு. 600 கோடி இறக்க போகிறாங்க. 2050 வரைக்கும் இருந்தீங்கன்னா 9 பில்லியன், அதுவும் 95% எல்லாம் செத்து போயிட்டாங்க. மீதி இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ஏக்கு போவாங்க. ஜெனரேஷன் ஏ, ஜெனரேஷன் பி, ஜெனரேஷன் சி மீண்டும் ஆரம்பிக்கலாம். அவங்க வந்து இயற்கையோடு நல்வுறவு கொண்டிருப்பார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உறவு உங்களை சொல்லி குற்றம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வழி காட்டவர். இந்த உங்கள் அப்பா அம்மா நல்லவங்க கிடையாது, உங்கள் தாத்தாவும் பாட்டியும் நல்லவங்களே கிடையாது. இந்த கோட்டுக்கு நான் நிற்கிறேன், நான் நல்லவன் கிடையாது. உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுத்தது நுகர்வு கலாச்சாரம், உற்பத்தி பெருக்கம், பொருளாதார வளர்ச்சி, வணிக சந்தைகள், பெரிய பெரிய குடும்பம், நிறைய நகை வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், ஸ்பெஷலாக வாங்கணும். ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு சொன்னான், அது ஒத்துக்க மாட்டான். பிக் இஸ் பெட்டர். அதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழிற்புரட்சியில் ஊடகங்கள் என்ன தெரியுமா சொல்லிச்சு? ஊடகங்கள் தான் நல்லதும் பண்ணியிருக்கு, கெட்டதும் பண்ணியிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 150 ஆண்டுகளுக்கு முன்னால் ஊடகங்கள் என்ன சொல்றது? பிக்கர் த பெட்டர். இதுதாங்க காரணம். பிக்கர் த பெட்டர். இங்கிலாந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்கர் த பெட்டர், அதுதான் ஃபர்ஸ்ட் ஊடகமே.
உடனே எல்லாரும் என்ன